ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து என்னோட ஹார்ட் எஸ்கே வின் பண்ணால் நான் வின் பண்ண மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். இது ஏன் எஸ்கேடா, நான் எப்பவுமே நிற்பேன்டா. Couple of questions. Sorry. Please. Sir, feel பண்ணாதீங்க சார். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்து வர போறது இந்த அழகான விழாவின் கதாநாயகன். ஒரு ஆடியோ லான்ச்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா definitely the music is going to take us all to another world now. இசை மூலமா பாட்டு மூலமா நமக்கு சந்தோஷம் தருத்தவர் அவரை வந்து சும்மா அப்படியே கூப்பிட முடியுமா? உங்களுடைய கைத்தட்டல் விசிலோட அவரை வெல்கம் பண்ண போறோம். It's time for us to welcome our dearest rock star அனிருத் அவர்கள். சலம்பல ஸ்டெப் நம்ம எஸ்கே ஆடி பாத்துருவோமா? Madarasi, first, thank you to our producer, Tirupati Prasad sir. Thank you, sir. நிறைய அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. Thank you. Obviously, Murugadas sir's team, Abhay, Sundarrajan, all the assistant directors, எல்லாருமே வந்து பல வருஷமா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். Great job, guys. Lovely team. Love you all. Of course, Biju Menon sir, lovely sir, thank you so much sir. Sudeep bro, கலக்கிட்டீங்க, thank you. And of course, நம்ம ருக்மிணி வந்து செம்மையா நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ congratulations to you, all the best. ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். முருகதாஸ் சார் வந்து நான் இப்போ ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் 2வது படம் வெளியவே வரல. அப்போ வந்து ஒரு 20 வயசு பையனை நம்பி கத்திங்கிற ஒரு பெரிய படத்தை வந்து எனக்கு அன்னைக்கு பயங்கரமான ஒரு ஷாக். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் சாரை மீட் பண்ணோம். அப்போ மான் கராத்தே அண்ட் கத்தி ரெண்டுமே எனக்கு டபுள் ட்ரீட்டாக கொடுத்தாரு. லவ் யூ சார். அந்த நன்றி நான் நிறைய ஸ்டேஜில் சொல்லிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படம் கொடுத்து இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அது வந்து முருகதாஸ் சார் தான் காரணம். தேங்க்யூ சார். லவ் யூ சார். ஒன்றே தான் சொல்லிக்கிறேன் முருகதாஸ் சார் பற்றி. இந்த சந்திரமுகி ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொல்லியிருப்பார், நான் யானை இல்லை குதிரை சும்மா டக்குன்னு எந்திரிப்பேன் அப்படின்னு. அந்த குதிரை வந்து முருகதாஸ் சார் தான். அதை நீங்கள் மദ്രാസിயில் பார்ப்பீங்க 100%. லவ் யூ சார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை பேபி எஸ்கே. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் 3 பண்ணும்போது தான் அப்போ தான் மரீனா வெளில வந்திருக்கு. 3ல் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணார். அடுத்த படம் வந்து எதிர்நீச்சல். நான் ப்ரௌடாக சொல்லிப்பேன், என்னோடய ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர்நீச்சல் தான்.
அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு நட்பு, ஒரு பிரதர்ஹுட், எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஜேர்னி. இது எங்களுக்கு வந்து 8வது படம் சேர்ந்து. தேங்க்யூ சார். அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். பட் என்ன சொல்லணுன்னா, அவர் வந்து ஏன் இந்த லெவலில் அவர் இருக்காருன்னா, இங்கே ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பியூராக இருக்கும் அவருக்கு. அந்த பியூர் ஹார்ட் தான் இதுக்கு ரீசன். அந்த க்ரோத் வந்து அது ஒரு மாதிரி எனக்கு எப்பவுமே பெருமையாக இருக்கும். அவர் எவ்ரி டைம் வின் பண்ணும் போது நான் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஐ லவ் யூ. ஃபைனலி வந்து மദ്രാசி வந்து செப்டம்பர் 5th போய் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து SK's நியூ அவதார் இன் முருகதாஸ் சார் ஸ்டைல். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி குட். இந்த ஃபைனலாக ட்ரெய்லரில் வந்து ஒன்று வரும். சார் இது ஏன் ஊர் சார், நான் வந்து நிற்பேன். இது ஏன் SKடா, நான் எப்பவுமே நிற்பேன்டா. couple of questions. Sorry. Please, big round of applause for Archana and Vijay. சூப்பராக வந்து அவங்க இந்த ஷோவை பயங்கரமாக பண்ணிட்டாங்க. சாரி forgot. இப்படி சொன்னா எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ராவா 2 கேட்போம் சார் நாங்க. அனிருத் சார் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தோனி சார் அண்ட் கோலி சார் ஒன்னாக சேர்ந்தாங்கன்னா மேட்ச்சில் கன்ஃபார்ம்டாக இந்தியா வேற மாதிரி ஒரு சக்ஸஸ் பார்க்கும். அதே மாதிரி நீங்களும் உங்க பேபி SKயும் சேர்ந்தா கண்டிப்பாக அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் தான். நீங்கள் அவரை பேபி அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்கே இமோஷனல் ஆனார். ஹி வாஸ் ட்ரூலி இமோஷனல். இந்த சக்ஸஸ் காம்போவோடைய சீக்ரெட் என்ன சார்? இல்லை, அதுதான் அவர் என்ன சொல்கிறாங்க, பிகாஸ் நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் சேர்ந்து ஸ்டார்ட் ஆனதுனால அது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு பாண்டு. சார் ஃபீல் பண்ணாதீங்க சார். அது ரொம்ப பர்சனலான ஒரு பாண்டு. அது வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இப்போது நீங்களாம் இப்போது எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அவ்வளோ சேர் பண்ணும் போதெல்லாம் அது ரொம்ப உள்ள ஃபீல் ஆகிடுது. அதான் நான் சொன்ன மாதிரி தான். நான் வந்து இப்போது 13-14 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து என்னோடய ஹார்ட் SK வின் பண்ணால் நான் வின் பண்ண மாதிரி இருக்கும். தான் ஸோ நிறைய மேடைகளில் மை ஹீரோ அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ணுவீங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை மாதிரியும் சினிமாவை தாண்டி இவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ரியல் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ இல்லாத ஒரு விஷயம் இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? அதுதான் இப்போது சுப்பு சொன்ன மாதிரி, சுப்பு வந்து இஸ் லிட்டரலி நியூ டு த இண்டஸ்ட்ரி. அந்த ப்ரோமோ ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சலம்பலுக்கு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, சார் இதில் வந்து சூப்பர் சுப்புவும் கூப்பிட்டுக்கலாம் சார். நான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எதுக்கு தேவையில்லை, நான் அவர் முருகதாஸ் சார் சேர்ந்து பண்ணிட்டா போதுமே அப்படின்னு. ஆனால் அவர் அந்த டைமில் அதை யோசிச்சிருக்காருல்ல, அதுதான் சொன்னேன். இங்கே வந்து ஒயிட்டர் தென் ஒயிட். அதான் சார். நம்ம தலைவர் சொன்னார், இந்தியாவிலே கிடையாது ஏஷியாலேயே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நம்ம அனிருத் அவர்கள் தான் அப்படின்னு. இந்த பேச்சுலர் ஏகோ நன்றி ஏகோ. But we love you, Ani. Anikaga. Thank you. Love you all. Thank you. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.